ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இன்றைக்கான வீடியோவில் 99 டேஸ் பேட்சுக்கான டே 4க்கான சிலபஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ டே 4க்கான தமிழ் சிலபஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th 2வது டேர்மில் இருக்கக்கூடிய இயல் 1, அதாவது மொத்தமாக 6th வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4வது இயல் தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் வந்து செய்யுள் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மூதுரை. ஸோ நேற்று டெஸ்ட் வந்து நிறைய பேர் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலில் 99 டேஸ் பேட்ச்க்கான டெஸ்ட் ஸ்கெடியூல் வந்து போயிட்டுருக்குங்க. தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4th டேக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 1 வீக்குள்ளே கொஞ்சம் குவிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 1 வீக் க்ராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 6th டே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா 99 டேஸ்க்கு வந்து எல்லா மெட்டீரியல்ஸ், கொஷின் பேப்பர் எல்லாமே சேர்த்து, கிளாஸஸ் எல்லாமே சேர்த்து 300 rupees. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ வந்து மூதுரை அப்படிங்கிறதுக்கான நுழைய முன்னில் வந்து எதாவது இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சும்மா ஜஸ்ட் ரீடு மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவுமே வந்து உள்ளே இல்லை. ஸோ அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாடலுக்கு வந்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மனப்பாட பாடல். இந்த பாடல் வந்து என்னென்னா ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து இருக்கக்கூடிய ஒரு பாடல். ஓகேங்களா? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். ஸோ இந்த 2 வரி ஒரு டைப் ஆஃப் ப்ரீவியஸ் கொஷின் நிறையா வந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த 2 லைன் தனியாக எடுத்து ப்ரீவியஸ் கொஷின்ஸில் நமக்கு இருக்குது. மொதல் 2 வரி ப்ரீவியஸ் கொஷினில் இருக்குது, அடுத்த 2 வரி நமக்கு ப்ரீவியஸ் கொஷினில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டுக்கான விளக்கம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டுக்கான விளக்கம் வந்து என்ன பார்த்திங்கன்னா, மன்னனும் மாசற கற்றோனும். மன்னன் வந்து உங்களுக்கு தெரியும், மாசற கற்றோன் அப்படின்னா எந்த ஒரு குறையுமே இல்லாமல் படித்தவன். ஓகேங்களா? இதை விட்டுட்டான் அதை விட்டுட்டான் அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் படித்தவன். இந்த மன்னனையும் படித்தவனையும் சீர்தூக்கி பார்த்தோம் அப்படின்னா, மன்னனை விட படித்தவங்க தான் வந்து சிறப்புடையவங்க. ஓகேங்களா? ஸோ முதல் 2 வரிக்கு இதுதான் அர்த்தம். அடுத்தது, மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை. மன்னனுக்கு தன்னோட நாட்டை விட்டு வெளியே போனால் வேறு நாட்டு மக்களுக்கு இந்த மன்னன்னு தெரியாது. அப்படியே வேறு நாட்டு மன்னன்னு தெரிஞ்சாலும் அவங்க பெருசாக மதிப்பு கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்க நாட்டு மன்னனை மட்டும் தான் அவங்க மதிக்கணுங்கிற ரூல்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆனால் படித்தவங்க உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அவங்களுக்கான மரியாதை வந்து கிடைக்க தான் செய்யும். ஸோ மன்னனையும் நல்லா படித்தவங்களையும் சீர்தூக்கி பார்க்குறோம் அப்படின்னா, நல்லா படித்தவங்களுக்கு தான் மதிப்பு அதிகம் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறாங்க. இந்த பாடலை எழுதினவங்க யார் அப்படின்னா ஔவையார். ஓகேங்களா? மூதுரை எழுதினது ஔவையார். இதுக்கு சிம்பிளாக ஷார்ட்கட் நீங்கள் எப்படி வச்சுக்கலாங்கிறத நான் லாஸ்ட்டாக நம்ம இங்கே மேலே சொல்லுவேன் இல்லைங்களா, இதுக்கு பக்கத்தில் என்னென்ன எழுதணும்னு அந்த டைமில் நான் சொல்கிறேன். ஸோ சொல்லும் போலும் ரொம்ப ரொம்ப முக்கியம், தெளிவாக படித்தாலாம். மாசற அப்படிங்கிறது என்னதுங்க? குற்றம் இல்லாமல். அடுத்தது சீர்தூக்கின் அப்படின்னா என்னது? ஒப்பிட்டு ஆராய்தல். தராசு இருக்கும் இல்லைங்களா, சீர்தூக்கி பார் அப்படின்னா என்னது? ஒப்பிட்டு ஆராய்தல். தேசம் அப்படின்னா நாடு. அவ்வளோதான். சரி, இப்போ இந்த பாடலின் பொருள் வந்து நான் சொல்லி கொடுத்துட்டேன். நூல்வெளி வந்து பார்த்துருவோம். இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு சொன்னேன்? ஔவையார். ஸோ இந்த ஔவையார் வந்து வேறு என்னென்ன எழுதியிருக்காங்க? ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. இந்த 4 புத்தகத்தோட பேருமே நம்ம ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து படிச்சுட்ருக்கோம். அதாவது மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. இது எல்லாத்தையுமே யார் எழுதியிருக்காங்க? ஔவையார். சரி, மூதுரை அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூத்தோர் கூறும் அறிவுரை. நமக்கு பெரியவங்க வந்து சொல்லக்கூடிய அட்வைஸை வந்து கேட்டுக்கணும் எப்போவுமேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த புக்குக்கான இன்னொரு பேரே மூத்தோர் கூறும் அறிவுரை. அவ்வளோதான். இந்த மூதுரை அப்படிங்கிறதுல வந்து சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. ஓகேங்களா? ஸோ மூதுரை அப்படின்னாலே மூத்தோர் கூறும் அறிவுரை. அதுக்கு ஏன் மூதுரைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, நிறைய கருத்துக்களை வந்து சொல்லுது, அறிவுரைகளை வந்து சொல்கிறனால இதுக்கு மூதுரைன்னு வந்து பேர் வந்துச்சு. அடுத்தது, இந்த நூலில் வந்து மொத்தம் 31 பாடல்கள் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். சரி, நான் இங்கே வந்து சொல்லி கொடுத்துறேன். ஸோ மூதுரை அப்படின்னா மூதாட்டி அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. மூதுரைனா மூதாட்டி. நமக்கு தமிழில் ரொம்ப பழமையான ஒரு மூதாட்டி யாரை தெரியும்? ஔவையார் தான் தெரியும். அப்போ மூதுரை எழுதுனது யார்? ஔவையார். ஸோ அந்த ஔவையார் வந்து என்ன எழுதியிருக்காங்க? நமக்கு சின்ன வயசில் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது என்ன? ஆத்திச்சூடி தான் நமக்கு தெரியும். ஆத்திச்சூடியை தெளிவாக படிச்சுட்டு போலன்னா மிஸ் என்ன பண்ணுவாங்க? கொன்று போடுற அளவுக்கு அடிப்பாங்க. அதுதான் என்னது? கொன்றைவேந்தன். அப்புறமா என்ன சொல்லுவாங்க? அடித்து முடிச்சுட்டு சொல்லுவாங்க, ஆத்திச்சூடி படித்தா உன்னோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்னடா என் வாழ்க்கை நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அப்போ தோணும். அப்போ அது என்னது? நல்வழி.
ஸோ மூதுரைங்கிறது ஒரு மூதாட்டி. அந்த மூதாட்டி பேர் வந்து ஔவையார். அந்த ஔவையார் வந்து என்னென்ன வேறு எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஆத்திச்சூடி படிக்கலன்னா மிஸ்ஸு கொல்ற அளவுக்கு அடிப்பாங்க, கொன்றை வேந்தன். அதை படித்து முடித்தா அவன் வாழ்க்கை நல்வழியில் இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான் இந்த என்னதுங்க, நல்வழி. ஓகே. ஸோ மூதுரை அப்படிங்கிறது மூதாட்டி வந்து 3. இந்த மூதுரைங்கிறதுலே 2 பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று மூதாட்டி ஔவையார்ன்றதுக்கு, இன்னொன்று 3. இந்த 3 இருக்கு இல்லையா, 3. இதில் ஒரே ஒரு மூதாட்டி தான் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இது 31 பாடல், அவ்வளோதான். ஓகேங்களா. மூதுரைங்கிறத மூதாட்டின்னு ஞாபகம் வச்சு ஔவையார்னு சொல்லணும், இன்னொன்னா 3ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மூதுரை எழுதுனது ஒரே ஒரு மூதாட்டி தான். அப்போ 31 பாடல்களை கொண்டது. ஸோ மூதுரைங்கிறது மூத்தோர் கூறும் அறிவுரைங்கிறது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். நிறைய அறிவுரைகளை சொல்கிறனால தான் இந்த நூலோட பேர் வந்து மூதுரைங்கிறது ஞாபகம் வந்துடும். ஸோ மற்றபடி இந்த பாடத்துக்கு எந்த ஒரு ஷார்ட்கட்டும் தேவையில்லை. ஸோ முன்னாடியே நான் சொன்னது போல் இங்கே என்னென்ன எழுதிக்கணும் அப்படின்னா, ஔவையார் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கணும். மூதுரை வந்து 31 பாடல்களை உடையது அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கணும். வேணும் அப்படின்னா அந்த 3 நூலோட பேரையும் எனக்குள்ளே எழுதி வச்சுக்கோங்க. நல்வழி, கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடிங்கிறதையும். அவ்வளோதான். அந்த டைட்டில் பார்க்கும்போதே கண்டென்ட் எல்லாமே ஞாபகம் வந்துடும், அந்தளவுக்கு இருக்கணும். சரி, இப்போ புக் பேக் வந்து பார்த்தலாம். நேற்று கிளாஸில் வந்து ஏனென்றுக்கு அந்த ஏன் கூட்டல் என்று அப்படிங்கிறது ஏனென்றுங்கிறத சொல்லிக்கிட்டே மாற்றி வேறு ஆப்ஷனை வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கான சரியான ஆப்ஷனை வந்து டெலகிராமில் வந்து நான் போட்டிருக்கேன். ஒருவேளை தப்பாக மார்க் பண்ணி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை மாற்றிக்கோங்க. ஸோ வந்து நின்று நான் இதை சொல்லிக்கிட்டே வந்து ஆப்ஷனை மட்டும் மாற்றி மார்க் பண்ணிட்டேங்க ஒரு அவசரத்தில். ஸோ இதுதான் வந்து சரியான ஆப்ஷன், சரியாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கான சரியான விடையை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் அதுக்கு முன்னாடி. அப்துல் கலாமுக்கு வந்து பிடித்தமான நூல் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் வந்து தப்பான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க. ஸோ அப்துல் கலாமுக்கு பிடித்தமான நூல் தமிழில் ரொம்ப பிடிச்சமான நூல் வந்து திருக்குறள் அப்படிங்கிறதா நமக்கு புக்கிலே கொடுத்துருப்பாங்க. அந்த அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிற திருக்குறள் இப்படி இருக்குன்னா கரெக்டாக அதுக்கு மேல் லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்துல் கலாமுக்கு தமிழில் ரொம்ப பிடிச்ச நூல் திருக்குறள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திருக்குறளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து அப்போ அவருக்கு பிடிச்ச நூல் வந்து விளக்குகள் பல தந்த ஒளிங்கிறதும் திருக்குறளும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. விளக்குகள் பல தந்த ஒளிங்கிறது ஆக்சுவலாக தமிழ் புக்கு கிடையாது, மொழிமாற்றம் செய்யப்பட்ட புக்கு. அப்போ ஆக்சுவலாக தமிழில் அவருக்கு பிடிச்ச புக்குனா எதுவாக தான் இருக்கும், திருக்குறள் தான். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது இங்கே வந்து பார்த்தரலாம். மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். ஸோ என்னங்க பண்ணணும், இங்கே மாசற அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க, குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும். அதாவது எதையும் விட்டு வச்சு அந்த மாதிரி வந்து கற்றுக்கக்கூடாது, தெளிவாக கற்றுக்கணும். அப்போ என்ன வரணும், மாசற பார்த்தீங்களா இங்கே இருக்குது, மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இடமெல்லாம் அப்படிங்கிறது இடம் கூட்டல் எல்லாம். ஸோ எங்கே இருக்குது, இடம் கூட்டல் எல்லாம், அவ்வளோதான். ஸோ அடுத்தது 3வது கொஷின், மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மாசற அப்படிங்கிறது மாசு கூட்டல் அற. ஸோ அறங்கிறது இந்த 2 ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ மாசு கூட்டல் அற அப்படிங்கிறது நமக்கு இங்கே தான் இருக்குது. அது எப்படிங்க, இந்த மாச கூட்டல் அறைங்கிறது தானே இந்த ஆன்சருக்கு வர மாதிரி இருக்குது. மாசு கூட்டல் அறை எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த சூ இருக்குது இல்லையா, சூவை பிரித்தோன்னா இச்சு கூட்டல் ஊன் வரும். உகரம் வந்து கெட்டொழிந்து போகுங்கிறது தான் நமக்கு விதி இருக்கே தவிர வந்து கெட்டொழிந்து போகுங்கிறது நமக்கு விதி வந்து கிடையாது. அப்போ என்ன இருக்கும், அந்த மாசு கூட்டல் அறையில் ஊ போயிடுச்சுன்னா இங்கனக்குள்ளே இச்சு இருக்கும், இங்கனக்குள்ளே என்ன இருக்குது, மார்ச் கூட்டல் அரண் இருக்குது. அப்போ இந்த இச்சு கூட்டல் வந்து என்னவா மாறும், சாவா மாறிட்டு மாசற அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ திரும்ப கூட இப்போ நான் எழுதி காட்டுறேன், கொச்சம் எழுதுனால புரியாமல் இருக்கலாம். இந்த மாசு கூட்டல் அறையில் இச்சு கூட்டல் வந்து உகரம் வந்து என்ன ஆயிடும், கெட்டொழிந்து போயிடும். அப்போது அந்த இச்சு கூட்டல் போயிட்டனால இந்த சூவில் மிச்சம் என்ன இருக்கும், இச்சு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போ மார்ச் கூட்டல் அரண் இருக்கும். இப்போ என்ன வருங்க, இந்த இச்சியும் ஆவையும் சேர்த்தோம் அப்படின்னா சா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குமா. அப்போ என்ன வருது, மா ச ர. அவ்வளோதான், புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்னது, குற்றம் இல்லாதவர். இம்மு கூட்டல் வந்து மீ அப்படின்னு வந்து மாறுமா. அப்போ குற்றம் இல்லாதவர், ஆப்ஷன் ஏ. அடுத்தது சிறப்புடையார். இது என்ன வரும், இப்பு கூட்டல் பூங்கிறது எப்படி பிரிப்போம், இப்பு கூட்டல் ஊன் வரும். உகரம் வந்து கெட்டொழிந்துட்டு மிச்சம் இப்பு மட்டும் இருக்கும். இந்த பூங்கிற இடத்துல இப்பு மட்டும் இருக்கும். அடுத்து இந்த இப்பும் இந்த ஊவும் சேர்ந்துச்சு அப்படின்னா பூ அப்படிங்கிறது கிடைக்குமா. ஆல்ரெடி பூ தானங்க இருந்துச்சு, எங்கே சுற்றி வளைச்சி மறுபடியும் பூ வருதுன்னா அது அப்படி தாங்க வரும். சிறப்புடையார் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் வந்து இருக்குது. அவ்வளோதான்.
ஒன் வேர்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது துன்பம் வெல்லும் கல்வி. ஸோ இதில் வந்து என்ன படிச்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நுழையும் முன்னில் கல்வி அழகே அழகுன்னு ஒரு கோட் வந்து இருக்கும். இந்த கல்வி அழகே அழகு அப்படிங்கிற கோட்டை வந்து சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான கோட்ஸ் இது, ப்ரீவியஸ் கொஷின் கோட்ஸும் கூட. ஸோ இந்த கோட்டும் இதை யார் சொன்னாங்க அப்படிங்கிறதே வந்து நம்ம பெரிய கிளாஸஸில் வந்து படிப்போம். இந்த இடத்துல அது பெருசாக வந்து சும்மா அந்த கல்விக்கான முக்கியத்துவத்துக்காக தான் இந்த கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் யார் சொன்னாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து குமரகுருபரர் சொன்னதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் எங்கே கிடச்சாலும் அது யார் சொன்னாங்க, இல்லைனா இவங்க சொன்னது என்ன, அந்த மாதிரி பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இது ஜஸ்ட் வந்து படித்து வச்சுக்கோங்க, பாட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, இது எழுதினவர் துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற பாடலை எழுதினவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா? ஸோ ரீசெண்டாக பாட்டெலாம் ஃபேமஸாக இருக்கும் இல்லைங்களா, பட்டுக்கோட்டை அம்பாளுன்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் சொல்லும் பொருளை மட்டும் பாருங்கள். தூற்றும் படி அப்படின்னா இகழும் படி. மூத்தோர் அப்படின்னா யாருங்க? பெரியவங்க, பெரியோர். மேதைகள் அப்படின்னா ரொம்ப மேதமாய் பிஹேவ் பண்ணாது அப்படிவோமா, அறிஞர்கள். அடுத்து மாற்றார் அப்படின்றது மற்றவர். நெறி அப்படின்னா வழி. ஓகேங்களா? நெறி அப்படிங்கிறது தமிழில் வழி. வற்றாமல்னா குறையாமல். இதெல்லாம் சும்மா பார்த்தீங்களா பேச்சு வழக்கில் இருக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு வந்துருச்சு இல்லைங்களா? சரி, இதில் கொஞ்சம் முக்கியமாக வந்து ஒன்று படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது அப்படிங்கிறத இவர் வந்து சொல்லியிருப்பார். என்னதுங்க? தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. இந்த வரி கொஞ்சம் முக்கியமான வரி, இதை மட்டும் படிச்சுக்கோங்க இதில். சரி, இங்கே துன்பம் வெல்லும் கல்வியில் இந்த 2 இடம், ஒன்று சொல்லும் பொருளும் தெளிவாக படிச்சிருக்கணும், இந்த நூல்வழி தெளிவாக படிச்சிருக்கணும், இந்த தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாதுங்கிறத வந்து படிச்சுக்கோங்க. சரி, இப்போ இவரை பற்றி தெரிஞ்சுக்கோ. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து இப்போ பாரதிதாசன் இருக்கார் அப்படின்னா புரட்சிகரமான பாடல்கள் வந்து பாடினாருன்னு படித்தோம். அதுவும் அவரோட பாடல், அந்த புரட்சிகரமான பாடலில் என்ன மாரல் இருக்கும் அப்படின்னா, பெண் கல்வி, பொது உடைமை, கைம்பெண் மறுமணம், பகுத்தறிவு, இதை பேஸ் பண்ணி புரட்சிகரமாக பாடினாருன்னு சொன்னோமா. அதே போல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாடலில் என்ன இருக்கும்னா சமூக சீர்திருத்த கருத்துக்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இவர் வந்து நிறையா வந்து என்னென்னா சினிமாவுக்கு பாட்டு எழுதியிருக்காரு. திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். ஸோ அந்த திரை இசை பாடல்களில் யாரை பற்றி அதிகமாக பாராட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்பாளிகளை பற்றி பாராட்டியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை என்னன்னு வந்து சிறப்பு பேர் கொடுத்துருக்காங்கன்னா மக்கள் கவிஞர்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்த கருத்துக்களை வந்து நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்போ இவரை வந்து என்னென்னா மக்களுக்காக சமூக சீர்திருத்தம் செய்யக்கூடியவர், அப்போ மக்களுக்காக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கவிஞர் அப்படின்னு வந்து பேர் கொடுக்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு கோர்வையாக வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து நான் சொல்கிறேன். நிறைய சமூக சீர்திருத்த பாடலை வந்து கொடுத்துட்ருக்கனால இவருக்கு வந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து பட்டு சால் வந்து போத்துறாங்க. ஓகேங்களா? சுந்தரத்துக்கு வந்து பட்டு சால் வந்து போத்துறாங்க. ஓகேங்களா? 3 பாயிண்ட்டு ஒரே லைன் ஷார்ட்கட்டில் வந்து வந்துடுது. ஓகேங்களா? ஸோ சமூக சீர்திருத்த கருத்துக்களை நிறையா கொடுத்துட்ருக்கனால சுந்தரத்துக்கு என்ன பண்ணுறாங்க? பட்டுசால் போத்துறாங்க. அவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்ங்கிறது. ஓகேங்களா? பட்டுக்கோட்டைங்கிறது யாரோட பேர் அப்படின்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நிறையா சமூக சீர்திருத்த கருத்துக்களை கொடுத்துக்கிட்டு இருக்கனால கல்யாண சுந்தரத்துக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து பட்டுஷால் வந்து போத்துறாங்க. அப்போது சமூக சீர்திருத்த கருத்துக்கள் இதில் வந்துடுது, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் வந்துடுது, மக்கள் கவிஞருங்கிறதும் இதில் வந்து வந்துடுது. ஓகேங்களா? அவ்வளோதான். துன்பம் வெல்லும் கல்விங்கிறதுல இப்போ 1 மார்க் மட்டும் பார்த்தோன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது. அப்போது பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும் அப்படின்னா மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்னா இந்த இப்போ மட்டும் எடுத்துகிட்டு கை கூட்டல் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கணும். ஓகேங்களா? மானம் கூட்டல் இல்லா அப்படிங்கிறப்ப இம்மு கூட்டல் ஈங்கிறது சேர்ந்துச்சு அப்படின்னா மீ அப்படின்னு வருமா. மானம் இல்லா ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு வரும். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து உரைநடை வந்துடலாம். கல்வி கண் திறந்தவர். ஸோ கல்வி கண் திறந்தவர் யாருங்கிறது நமக்கு தெரியும், காமராசருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த கல்வி கண் திறந்தவருங்கிற பேரை வச்சவர் யார் அப்படின்னு வந்து, அதாவது காமராசருக்கு இப்படி ஒரு பட்டத்தை கொடுத்தவர், இப்படி ஒரு பேர் சிறப்பு பேரை கொடுத்தவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். ஃபஸ்ட்டு இது யார் அப்படின்னா காமராசர், இந்த பேரை கொடுத்தவர் யாருன்னா தந்தை பெரியார். இது 2 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். அதுலேயும் இந்த கல்வி கண் திறந்தவருங்கிற பேரை வச்சவர் யாருங்கிறது ரொம்ப 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 முக்கியம்.
ஸோ இந்த நுழைமுனில் வந்து நமக்கு பெருசாக எதுவும் இல்லைங்க. ஸோ இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு மட்டும் நான் சிம்பிளாக வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ மொத்தம் வந்து 4 நிகழ்வு வந்து இருக்கும். காமராசர் வந்து கார் எடுத்துகிட்டு போனப்போ நிறைய பசங்க ஆடு மேய்ச்சிட்ருப்பாங்க. நீங்கள் ஏன் ஸ்கூலுக்கு போகலன்னு கேட்கும்போது எங்கள் ஊரில் ஸ்கூல் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு என்ன தோணுன்னா, எல்லா ஊர்லேயும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது தோணும். ஓகேங்களா. அடுத்த நிகழ்வு 2, ஒரு பள்ளி விழாவுக்கு வந்து அவர் வந்து போயிருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லோரும் ரொம்ப தூரம் நடந்து ஸ்கூலுக்கு போய் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, அப்போ 1 மைல் தூரத்தில் நான் வந்து உங்களுக்கு ஆரம்ப பள்ளியும் 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளியும் 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளியும் திறக்கக்கூடிய திட்டம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துவார். அடுத்து 3வது நிகழ்வு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போய் அவர் வந்து தேசிய கொடி ஏற்றிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மாணவன் வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ சாப்பாடு கூட சரியாக இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மதிய உணவு திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணுவார். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வெள்ளமாக போயிட்டுருக்கு. இந்த படத்தில் பார்த்திங்கனாலே தெரியும். ஓகேங்களா. ஸோ ஸ்கூல்ஸ் வந்து இங்கே தான் ஓப்பன் பண்ணணும், இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சில காலநிலை மாற்றங்கள், அந்த சீற்றங்கள்னால இந்த மாதிரி வந்து தண்ணியெலாம் பெருக்கெடுத்து போயிட்டுருக்கும்போது அதை க்ராஸ் பண்ணி பசங்களால் ஸ்கூலுக்கு போக முடியாது. அப்போ பரவாயில்ல, இவங்க இவ்வளோ சிரமப்பட்டு இப்படிலாம் வந்து ஸ்கூலுக்கு வர வேணாம், ஸோ அப்போ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து ஸ்கூல்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸை பிரேக் பண்ணியும் ஸ்கூல்ஸ் வந்து கட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த 4 நிகழ்வுகள் மட்டும்தான் வந்து இங்கே இருக்கும். ஸோ நமக்கு அந்த 4 நிகழ்வு முக்கியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து படிப்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் காமராசர் கொடுத்தாருங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். அதுக்காக ரொம்ப ஷார்ட்டாக வந்து சொன்னேன். ஓகேங்களா. ஸோ நமக்கு இந்த 3வது பேஜ்லேருந்து தான் இந்த பாடமே ஆரம்பிக்குது. அஸ் அ டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பேஜ்லேருந்து தான் பாடம் ஆரம்பிக்குது. கல்விக்கண் திறந்தவர் அப்படிங்கிறது யாருன்னா காமராசர். ஓகேங்களா. அந்த காமராசருக்கு இந்த பேரை கொடுத்தவர் தந்தை பெரியார். ஓகேங்களா. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ கல்விக்கண் திறந்தவர்ங்கிற மாதிரி வேறு என்னென்ன பேர்கள் வந்து காமராசருக்கு இருக்குங்கிறத பார்க்கலாம். பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே 6th படிக்கும்போது நம்மளும் படிச்சுருந்துருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய சமச்சீராக இருக்கட்டும், பழைய சமச்சீருக்கு முன்னாடி இருக்கிறதா இருக்கட்டும், எல்லா 6thலுமே கண்டிப்பாக காமராசரை பற்றி பாடம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இது வந்து நல்லாவே தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸுங்க. ஸோ இதில் ஒரு 7 பாயிண்ட் இருக்கும். இந்த 7யுமே நல்லபடியாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள், தமிழக அரசு இருக்கு இல்லைங்களா, காமராசருக்கு என்னென்ன சிறப்புகள் செஞ்சுருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. எம்கே யூனிவர்சிட்டி, எம்கேயு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் மதுரை காமராசர் யூனிவர்சிட்டி. அடுத்தது நடுவண் அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 1976 பாரத ரத்னா விருது வந்து வழங்கியது. இது எப்படி நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாரத ரத்னா விருதா, பத்மபூஷன் விருதா, என்ன விருதுன்னு ஞாபகம் இல்லையே எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு சின்னதாக சொல்கிறேன். காமராசர் வந்து மேரேஜே பண்ணிக்காமல் பாரதம் 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 அப்படின்ட்டு தான் இருந்தார். ஓகேங்களா. அப்படிங்க வச்சுக்கோங்க. அப்போ பாரதம் பாரதம் பாரதம்ங்கிறது வந்து பாரத ரத்னா. 1976 நடுவண் அரசு வந்து காமராசருக்காக வந்து வழங்கியிருக்கு. அடுத்தது காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. ஸோ இது வந்து நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயம்தான். அவர் சென்னையில் இருந்த வீட்டையும் அவரோட சொந்த ஊரான விருதுநகரில் இருந்த வீட்டையும் வந்து அரசுடைமையாக்கியிருக்காங்க. அடுத்தது சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். காந்தி சிலை, காமராசர் சிலை, இது எல்லாமே அங்கே இருக்குது இல்லைங்களா. அடுத்தது சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஓகே, இதுவும் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். அடுத்தது கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. இது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே என்ன ஒரு டேட்டா எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா 2/10/2000 தான் இது கட்டினாங்கிறத நம்ம படிச்சுக்கணும். ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ரெகுலராக இன்றைக்கி செப்டம்பர் 24 இன்றைக்கி வந்து என்ன டேட் இருக்குது அந்த மாதிரி வந்து டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 15 காமராசருக்கான பிறந்த நாள், அந்த மாதிரி நான் சொல்கிறேன் இல்லைங்களா. அந்த மாதிரி செப்டம்பர் 24 யாரோட டேட்டா வந்து இருக்கா அந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணி படிக்கணும். ஸோ இப்போ அந்த 7 பாயிண்ட்டு ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணிடுவோமா. ஸோ மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராசர் பெயர் வந்து வச்சுருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 1976 பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க. காமராசர் வந்து வாழ்ந்த சென்னை வீட்டையும் விருதுநகர் வீட்டையும் வந்து அரசுடைமையாக்கி நினைவில்லமாக மாற்றிருக்காங்க.
சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சிலை வச்சுருக்காங்க. அடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜரோட பெயர் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து கன்னியாகுமரியில் மணிமண்டபம் இவருக்கு இருக்குன்னு தெரியும். அது எப்போ வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா 2/10/2000 ஓகேங்களா. அடுத்து வருஷம் ஜூலை 15 அப்போது காமராஜரோட பர்த்டேவை கல்வி வளர்ச்சி நாளாக என்ன பண்ணுறாங்க, கொண்டாடிட்டு இருக்காங்க. கல்விக்காக அரும்பாடுபட்டவர், கல்வி வந்து பசங்களுக்கு கொடுக்கணும், சாப்பாடு கொடுத்தாலும் அவங்க ஸ்கூலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்வி கற்றுக்கணுங்கிறதுக்காக நிறையா பாடுபட்டது காமராஜர். அதனால் அவரோட பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாளாக வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து 1 மார்க்குக்கு வந்துடலாம். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, அப்போ ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. அடுத்தது பசி இன்றி அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம், பசி கூட்டல் இன்றி. அப்போ பசி கூட்டல் இன்றின்றது இந்த 2 இடத்துல இருக்குது, இது தவறானது. அப்போ பசி கூட்டல் இன்றிங்கிறது நமக்கு இப்படி தான் வரும். ஓகேங்களா. அடுத்தது படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவு, அப்போ படிப்பு கூட்டல் அறிவு. அடுத்தது காடு கூட்டல் ஆறுங்கிறது வந்து காட்டாறு. ஓகேங்களா. இட்டு வந்து நடுவில் வரணுங்க. காடு கூட்டல் ஆறுங்கிறது காட்டாறு. ஸோ இங்கே கோடிட்ட இடம் இருக்குது பார்த்தீங்களா. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா, இப்போ சில குழந்தைங்க வந்து நல்ல ட்ரெஸ் போட்டு வருவாங்க, சில குழந்தைங்களுக்கு வந்து கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீருடை யூனிஃபார்ம் வந்து வழங்கினவர் வந்து யார் அப்படின்னா காமராசர். ஓகேங்களா. அடுத்து காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார், தந்தை பெரியார். அவ்வளோதாங்க, முடிஞ்சே போச்சு. அடுத்தது நூலகம் நோக்கி அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு. இது யார் சொன்னால் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு நூலகத்தை பற்றி தான் தெளிவாக படிக்க போகிறோம். ஸோ என்ன நூலகம் பார்த்திங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். இந்த நூலகம் வந்து எப்படி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆசியா கண்டத்திலே ஃபஸ்ட்டு பெருசு வந்து யாரோடது அப்படின்னா சைனாவில் இருக்க ஒரு லைப்ரரி தான் வந்து ஆசியா காண்டினென்ட்லேயே வந்து பெருசு. அதுக்கடுத்து 2வது பெருசு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். ஓகேங்களா. ஸோ இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தரைத்தளத்தோடு சேர்த்து மொத்தம் 8 வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போது 2வது பெரிய நூலகம் சொன்னால் ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் அப்படிங்கிறது இங்கே தான் நமக்கு இருக்குது. அடுத்தது அப்போ ஃபஸ்ட்டு யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனா. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து இவர் இருக்கார் இல்லைங்களா, இவர் தான் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா இந்திய நூலகவியலின் தந்தை. லைப்ரரினா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரையறை வச்சுருப்பாங்களே, அதை வரையறுத்தவர் வந்து இவர் தான். இந்திய நூலகவியலின் தந்தை வந்து ரா அரங்கநாதன். ஓகேங்களா. அடுத்தது கண் தெரியாதவங்க நூல்கள்லாம் படிப்பாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து படிப்பாங்க. ஸோ இதோட பேர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பிரைலி. இதுக்கு கேட்கலாம் மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து அந்த நூலகத்தில் மொத்தம் வந்து இத்தனை தளங்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லைங்களா. தரைத்தளம் இல்லாமல் மேலே 8, அப்போ மொத்தமாக வந்து பார்த்தோம்னா 9 இது வந்து இருக்கும். ஸோ தரைத்தளம் இல்லாமல் 8 இருக்கிறனால டோட்டலாக 9 ஃப்ளோர்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தரைத்தளத்தில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொந்த நூல் படிப்பகம், நம்ம வந்து சொந்தமாக கொண்டு போகிற புக்ஸும் பிரைலி நூல்கள் கண் தெரியாதவங்க படிக்கிறதுக்கான புக்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் என்ன இருக்குன்னா குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள், செகண்ட் ஃப்ளோரில் தமிழ் இருக்கும், 3rd ஃப்ளோரில் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் இருக்குது, 4th ஃப்ளோரில் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்விங்கிறது வந்து இருக்குது, 5th ஃப்ளோரில் கணிதம் அறிவியல் மருத்துவம், 6th ஃப்ளோரில் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை, 7th ஃப்ளோரில் வரலாறு சுற்றுலா அரசு கீழ் திசை சுவடி நூலகம். இந்த அரசு கீழ் திசை அரசு கீழ் திசை சுவடிகள் நூலகம் இது இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து எந்த நூலகத்தில் எத்தனாவது ஃப்ளோரில் இருக்குங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான கொஷின். ஓகேங்களா. ஸோ அப்போ அண்ணா நூலகத்தில் வந்து 7வது ஃப்ளோரில் வந்து இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஆன்சர். ஓகேவா. 8th ஃப்ளோரில் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு வந்து இருக்குது நமக்கு. சரி, அடுத்து இது இருக்கு இல்லைங்களா. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யாருன்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ரா அரங்கநாதன் விருது வந்து வழங்கப்படுகிறது. ஓகேங்களா. நல்ல புக்ஸ் படிக்கிறவங்களுக்கு, நிறைய புக்ஸ் படிக்கிறவங்கள தான் என்னென்னு சொல்லுவோம், சிறந்த நூலகர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அவங்களுக்கு எந்த விருது வந்து கொடுக்குறாங்க, ரா அரங்கநாதன் விருதுங்கிறது வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும் இதில்.
தமிழக அரசு நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் நடமாடும் நூலகம் அப்படிங்கிறத தொடங்கின ஸ்டேட் யார் அப்படின்னு கேட்டாலும் தமிழக அரசு தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு தடவை உங்களுக்கு ரீகால் பண்ணி விட்றேன். ரொம்ப வளவலன்னு போனமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆசியாலே வந்து 2வது பெரிய நூலகம் வந்து நம்மளோட சென்னையில் இருக்கக்கூடிய இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய இப்போ ஃபஸ்ட்டு நூலகம் வந்து எதுனா சைனாவில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அரங்கநாதன் அப்படிங்கிறவர் தான் நூலகவியலின் தந்தை. அவ்வளோதான். அடுத்து வந்து இந்த 8 ஃப்ளோர்லேயும் என்னென்ன இருக்குது, தரைத்தளத்தில் என்ன இருக்குதுன்னு படித்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நடமாடும் நூலகத்தை ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணது தமிழக அரசு. நல்ல நூலகர்களுக்கு, சிறந்த நூலகர்களுக்கு சாரா அரங்கநாதன் விருது வழங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா? இப்போ ரிவிஷன் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ குட்டியாக இருக்குங்கிறத பார்த்தீங்களா? அவ்வளோதான். அடுத்து வந்து இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இலக்கணத்தில். ஸோ இணை எழுத்துக்கான டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. அந்த ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே போல் நம்மளோட தமிழ் எழுத்துக்களுக்கு யார் யார் ஃப்ரெண்ட்ஸு, ஒற்றுமையாக யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க. ஓகேங்களா? மொத்தம் 6 ஜோடி இருக்காங்களா? இந்த 6 ஜோடி யார் அப்படின்னு பார்ப்போம். வல்லின மெய் எழுத்து பாருங்கள். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. ஓகேங்களா? கசர தபரா இருக்கா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெல்லின எழுத்து. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு வல்லின எழுத்தும் ஒரு மெல்லின எழுத்தும் பேர் ஆகி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்றது தெரியுதா? ஓகே. பக்கத்தில் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. காவும் ஃப்ரெண்டு. அதாவது நீங்கள் மெய்யெழுத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இக்கு, இச்சு, திப்பு, இரு, இங்கு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேரும், இவங்க 2 பேர். அவ்வளோதான். ஓகேவா? டப்புன்னு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கினா முடிஞ்சிச்சு. சரிங்க. இப்போ வல்லினம் மெல்லினமும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இடையினம் யாரு கூட ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இடையினம் வந்து ஒரே இனம். அவங்களுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. வேறு யாரு கூடயும் வந்து சேர மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஒரே இனமாகும். இடையிடை எழுத்து 6ம் ஒரே இனமாகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருவோமா? ஸோ வல்லினமும் மெல்லினமும் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொன்னேன்னா, அப்போ திங்கள் அப்படிங்கிறதுல இங்கே என்ன இருக்குது? கா அப்படிங்கிறது வந்து வல்லின எழுத்து. வல்லின எழுத்துக்கு முன்னாடி அதோட மெல்லின இன எழுத்து தான் முன்னாடி வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஸோ அதே போல் தான் மஞ்சள், அந்த சாவுக்கு முன்னாடி இஞ்சி தான் வந்திருக்கு. மண்டபம் டாக்கு முன்னாடி இன்னு தான் வந்திருக்கு. சந்தனம் தாக்கு முன்னாடி அதோட ஃப்ரெண்டான இந்து தான் வந்திருக்கு. அம்பு அந்த பா வரிசைக்கு முன்னாடி அதோட ஃப்ரெண்டான இம்மு தான் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து என்ன சொல்லுவாங்க? இன எழுத்துக்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய முன்னாடி இருக்க மெய்யெழுத்து அவங்களோட ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருப்பாங்க. சரி, அப்போ இந்த ஒரே இனம்னு பார்த்தோமே, அவங்களுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொய்யா அப்படிங்கிறத பார்ப்போம். கொய்யா கனி இருக்கு இல்லைங்களா? அந்த யா வரிசைக்கு முன்னாடி யார் வரா? அதோட ஃப்ரெண்டு கிடையாது, ஒரே இனம் அப்படிங்கிறதான் சொன்னோம் இல்லைங்களா? அப்போ யா வரிசைக்கு முன்னாடி யார் தான் வந்திருக்கா? ஈ தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இடையினத்துக்கு வந்து வரும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து உயிர் எழுத்துக்களே யாருக்கு ஃப்ரெண்டுன்னு பார்ப்போம். ஆக்கு ஆ ஃப்ரெண்டு, ஈக்கு ஈ ஃப்ரெண்டு, ஊக்கு ஊ ஃப்ரெண்டு, ஏக்கு ஏ ஃப்ரெண்டு, ஐக்கு ஈ வரணும். ஏங்க அப்படின்னா ஐயோட ஒளியை வந்து பாருங்கள். ஐ அப்படின்னு இருக்கும்போது ஈ அப்படிங்கிற ஓசை தான் வருது இல்லையா? அப்போ ஐக்கு ஈ தான் ஃப்ரெண்டு. அடுத்து ஓக்கு ஓ ஃப்ரெண்டு. அப்போ அவு அப்படி வரும்போது அவு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஊ அப்படிங்கிற ஓசை வந்து கடைசியாக கேட்கும். அப்போ அந்த அவுக்கு யார் ஃப்ரெண்டு? ஊ தான் ஃப்ரெண்டு. ஓகேங்களா? அவ்வளோதான். இணையத்தை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிருச்சு. அந்த ஐக்கு ஈ ஃப்ரெண்டு, அவுக்கு ஓ ஃப்ரெண்டுங்கிறது மட்டும் உள்ளுக்குள்ளே வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து அப்படியே வந்தோன்னா, மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம் பெறாத சொல். மெல்லினம்க்கு யார் வந்து ஃப்ரெண்டாக இருப்பா? வல்லினம். இப்போது இங்குனா இக்கு வந்திருக்கும், அதான வந்து நமக்கு ஃப்ரெண்டு. சரி, இப்போது மஞ்சள் ஓகே, வந்தான் ஓகே, இந்த தம்பி ஓகே. இந்த கண்ணில் அப்படிங்கிறது பாருங்களேன் தப்பாக இருக்கு இல்லையா? நாவுக்கு நாவே வந்திருக்கு. அப்போ இது தவறு. ஓகேங்களா? அடுத்தது தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டான், வென்றான், நண்டு, வண்டு. கண்டானுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டு, நண்டுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டு, வண்டுக்கு கரெக்டு. இந்த வென்றானுக்கு என்ன வரணும்? இந்த ரா வரணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது பிழையோடு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம திருத்தி எழுத போகிறோம். தென்றலுக்கு 2 சொல்லி இன்னு வந்து வரணும். கண்டம்க்கு
3 சுழி இன் வரணும். நன்றிக்கு பெரிய ரீ வரணும். மண்டபம்க்கு பெரிய இன் வரணும். அவ்வளோதான். ஓகேங்களா, மாற்றி எழுதிக்கோங்க. அடுத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகணுன்னா, இது வந்து ரொம்ப 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 முக்கியம். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இது எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேங்களா. அடுத்தது இது ரொம்ப 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 முக்கியங்க. பழமொழி 400. இது வந்து பழைய 6th புக்கில் வந்து நம்ம படிப்போம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். பழமொழி 400 அப்படின்னா 4 வரிகள் இருக்குங்க ஒரு பாடலையும். கடைசி வரி, அந்த 4வது வரி எப்போவுமே ஒரு பழமொழியாக தான் இருக்கும். அதனால தான் இதோட பேர் வந்து பழமொழி 400. ஆற்றுனா வேண்டுவது இல்லைனா, நல்லா படித்தவங்க போகிற இடத்துக்குலாம் கட்டுச்சோறு கட்டிக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு போகிற இடத்துல தானாகவே சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தமாக வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடம்பெற்ற நூல் திருக்குறள், இது இடம்பெற்ற நூல் வந்து பழமொழி 400. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கேட்பாங்க இல்லையா, அங்கே வந்து இது ரொம்பவே வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. அதனால் இதை மார்க் பண்ணி வச்சு படித்து வச்சுக்கோங்க. ஸோ 2023லலாம் வந்து இந்த நூல் 6 இதெல்லாம் வந்து நிறையாவே வந்து கேட்டிருக்காங்க. 2023. ஓகேங்களா. ஸோ நூல் அப்படிங்கிறது என்னங்க சொல்லலாம், அந்த புத்தகத்தையும் நூல் சொல்லுவோம். அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஆடையில் அந்த உருவிட்டு வரும்ல, அதையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நூல் தான் சொல்லுவோம். மாலை அப்படிங்கிறது கழுத்தில் சூடுறதையும் மாலை சொல்லுவோம், பூ மாலை சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், ஈவினிங் ஆகுதுலேயே அதையும் நம்ம மாலைன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து 6ங்கிறது இந்த 6ங்கிற நம்பரையும் சொல்லுவோம், ஓடுற 6ஐயும் வந்து சொல்லுவோம். இன்னொன்று 6க்கு வேறு பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா வழி அப்படின்னு வரும். வழி, நதி. இது வந்து 2023 ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 6 அப்படிங்கிறதுக்கான வேறு பெயர்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வழி, நதி அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வழியை பார்த்து நிறைய பேர் மிஸ்டேக்காக இருப்பாங்க. படிங்கிறது ஏறுற படியையும் சொல்லுவோம், படிக்கிறதையும் நம்ம சொல்லுவோம். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க பக்கத்தில். ஸோ நீங்கள் எழுதி வச்சுக்கணுன்னு தான் நான் எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, காமராசர் பிறந்தநாள் நம்ம என்னன்னு கொண்டாடிட்டுருக்கோம், கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டுருக்கோம். ராதாகிருஷ்ணன் பிறந்தநாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ அப்துல் கலாமோட பிறந்தநாளை நம்ம என்னவா கொண்டாடிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாணவர் தினமாக வந்து கொண்டாடிட்டுருக்கோம். விவேகானந்தர் பிறந்தநாளை தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடிட்டுருக்கோம். ஜவஹர்லால் நேரு பிறந்தநாளை குழந்தைகள் தினமாக நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். அவ்வளோதான். ஓகேங்களா. இது எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுங்கள். ஸோ இணை எழுத்து அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துட்டேன். வல்லினத்துக்கு மெல்லினம் ஃப்ரெண்டு, மெல்லினத்துக்கு வல்லினம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இறை இனம் ஒரே இனம்னு சொல்லி கொடுத்துட்டேன். உயிர் எழுத்தில் ஆ, கா, ஈ, ஐக்கு ஈ, அவ்வுக்கு ஊ, இது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ அதை வச்சு இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எது இணை எழுத்து இல்லையோ அதை மட்டும் ரவுண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அதே போல் தான் இணை எழுத்துக்களை வந்து எடுத்து எழுதணும். அடுத்ததையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லைங்க. இந்த இது வந்து பெருசாக 1 மார்க்லேயோ எங்கேயோ வந்து இது வந்து கேட்டதில்லை. இதனால் இதுக்கான ஆன்சரை வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த பேராகிராஃபை படித்து கதையை தெரிஞ்சுக்கோங்க. காமராசரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் வந்து சிறுவன் சிறுமி. இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏழ்மையை வந்து விளக்குது. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தது. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னென்னா, 2 பசங்க காமராசர் வீட்டுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எக்ஸாமுக்கான காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காசு மட்டும் வாங்கிட்டு போவாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அதை வச்சு 2-3 கொஷின்ஸ் வந்து இருக்குது இதில். ஸோ அடுத்து வந்து என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஜம்பிள்டு வேர்ட்ஸ். அந்த சென்டென்ஸை என்ன பண்ணிட்டேன், ஜம்பிள் சென்டென்ஸ் அப்படியே களைச்சி போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஸ்ட்ரெயிட்டாக எழுதணும். இது வந்து நமக்கு ப்ரீவியஸாக கொஸ்டின்லலாம் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம சிலபஸ்லேயே வந்து இது கவர் ஆகுது. முளையிலே விளையும் தெரியும் பயிர்னா, விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஓகேங்களா. இதை எழுதி வச்சுக்கோங்க. இல்லை 1 2 3 கூட போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது ஆக்குவோம் இல்லாமை கல்லாமைனா, கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். ஸோ பின்னாடி இருந்து அப்படியே வருது பாருங்கள், கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து எது நமக்கு தேவை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே வந்துடுங்க. ஸோ கலைச்சொல் அறிவோம். எஜுகேஷன்னா கல்வி, ப்ரைமரி ஸ்கூல்னால் தொடக்கப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல்னால் மேல்நிலைப்பள்ளி, லைப்ரரினா நூலகம், எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு, லிஃப்ட்னா மின் தூக்கி, இமெயில்னா மின் அஞ்சல், காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா குறுந்தகடு, இ லைப்ரரினா மின் நூலகம், இ புக்னா மின்னூல், இ மேகசின்ங்கிறது மின் இதழ். அவ்வளோதாங்க. 4வது யூனிட் வந்து டக்குன்னு படித்து முடிச்சிட்டோமா. ஓகே, அவ்வளோதான்.
ஸோ நல்லா தெளிவாக படிச்சுட்டு இன்றைக்கான டெஸ்ட் வந்து போட்டுருங்க. மேக்ஸ் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் தான். டே 1, டே 2, டே 3ல் வந்து ஃபஸ்ட்டு டே 1ல் என்ன படித்தோம் ஃபுல்லாக எக்ஸாம்பிள் சொல்லிக் கொடுத்தேன். டே 2ல் வந்து எக்ஸசைஸ் 2.4 சொல்லிக் கொடுத்தேன். டே 3ல் வந்து எக்ஸசைஸ் 2.5 சொல்லிக் கொடுத்தேன். இதை ஃபுல்லாத்தையும் தரோவாக ரிவிஷன் பண்ணுங்கள். இதிலேருந்து ஃபுல் கொஷின்ஸையும் நான் கொடுத்தாலும் கொடுப்பேன், இல்லைனா பாதி கொஷின் கொடுத்தாலும் கொடுப்பேன், இல்லைனா 5 கொஷின் கொடுத்தாலும் கொடுப்பேன். ஸோ எந்த கொஷின் கேட்போங்கிறதே நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ நான் வந்து ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பர்பஸ்க்காக தான் இன்றைக்கான இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தெளிவாக படிச்சுட்டிங்கன்னா அடுத்துலேருந்து ப்ரீவியஸ் கொஷின் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம போயிடலாம். ஸோ நல்லா தெளிவாக படிச்சுட்டு இன்றைக்கான டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ.